வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தெளிவு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீ இன்னமும் எத்தனை நாட்கள் இப்படியே இருக்கப் போகிறாய் அண்ணா என்று கேட்டாள் சுமித்ரா. தமையன் சீதாராமன் தங்கை சுமித்ராவையும் தம்பி ராதாகிருஷ்ணனையும் பார்த்தார். ஆனால் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. மௌனமாக தலையை கவிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். சுமித்ரா தன் சிறிய அண்ணன் ராதாகிருஷ்ணனை அர்த்த புஷ்டியுடன் பார்த்தாள். அவனும் லேசாக முறுவலித்தான். நானும் கேட்க வேண்டுமென்று இருந்தேன் சீதாராமா. இந்த பெண் ஜானகி நன்றாகத்தானே இருக்கிறாள். குடித்தன பாங்கான பெண், மிகவும் சாது, பரம ஏழை. ஏழைக்கு உதவி செய்தது போல் இருக்கட்டும் என்று கூட அவள் தந்தை சொல்கிறார். அவளுக்கு மூத்த 2 பெண்களையும் கூட அவர் இளைய தாரமாகத்தான் கொடுத்திருக்கிறார். புக்ககத்தில் நல்ல பெயருடன் கௌரவமாக வாழ்கிறார்கள் அவர்கள். இந்த தடவை எப்படியாவது உன்னை என்று கூறி ராதாகிருஷ்ணன் நிறுத்தினான். ஆமாம் அண்ணா, எத்தனை நாட்கள் நான் இப்படியே இருப்பாய் சொல். மன்னி இருக்கும் வரை அவள் வியாதியோடு சிரமப்பட்டாள். அத்துடன் நீயும் தியாக வாழ்வு வாழ்ந்தாயிற்று. நாளைக்கே கோமதிக்கு கல்யாணமாகி புக்ககம் போய்விட்டால் நீ தனியாகத்தானே கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்டாள் சுமித்ரா. நம் கஸ்தூரி இல்லையா? அவளை விடவா என் நிலை மோசமானது? என்ன சுமித்ரா, நீயும் எல்லோரையும் போல பேசுகிறாயே? பெண்ணுக்கு கல்யாணமாக வேண்டும். தங்கை விதவை. இவர்கள் இருவரும் இளம் வயதினர். அவர்களை வைத்து பராமரித்து காப்பாற்றுவதை விட்டுவிட்டு நானே ஒரு மனைவியை மணந்து கொண்டு இல்லறம் நடத்தி கொண்டு மகிழ முடியுமா? யாராவது கேட்டால் கூட சிரிப்பார்களே என்றார் சீதாராமன். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் சீதாராமா? கஸ்தூரியை மறுமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று நாம் சொன்னோமா? அவள்தானே நிர்ணயமாக முடிவு செய்து கொண்டு பிடிவாதமாக இருக்கிறாள். கோமுவுக்கு என்ன? நாளைக்கே கல்யாணமாகி விடுகிறது என்றான் ராதாகிருஷ்ணன். என்னவோ அப்பா, எனக்கு மிகவும் அவமானமாகத்தான் இருக்கும் போல இருக்கிறது. சோமுவை பார்த்து உனக்கு மணமகன் பார்க்கவில்லை, அதற்கு அவசரம் இல்லை, எனக்கு ஒரு மனைவியை தேடிக்கொண்டேன் என்று எப்படி சொல்வேன்? என்னை விட 5 வயது சிறியவள் கஸ்தூரி. அவள் திட சித்தத்துடன் தனி வாழ்க்கை வகுத்து கொண்டு இருக்கும்போது, தற்காப்புக்காக கூட ஒருவனை கைப்பிடிக்க மறுக்கும்போது நான் மட்டும் தனி வாழ்வு வாழ முடியாது என்றால் தலை இறக்கமல்லவா என்று கேட்டார் தமையன். பிறகு எழுந்து எங்கோ போய்விட்டார். சுமித்ராவும் ராதாகிருஷ்ணனும் அவர் போவதை பார்த்து கொண்டு நின்றனர். பிறகு இருவரும் தாழ்ந்த குரலில் பேச ஆரம்பித்தனர். அவன் அவமானமாக இருக்குமே என்று சொன்னானே தவிர மனம் புதுமணத்தை நாடவில்லை என்று சொல்லவில்லையே. மன்னிக்கு பிறகு ஒரு பெண்ணை நினைக்க கூட மாட்டேன் என்று அவன் சொன்னானா? இல்லையே. கவலைப்படாதே, நம்பிக்கை இருக்கிறது. பொறு பொறு என்றான் சீதாராமன். சீதாராமன் வீட்டை விட்டு பொறு பொறு என்றான் ராதாகிருஷ்ணன். சீதாராமன் வீட்டை விட்டு வெகு தூரம் நடந்து சென்றார். குளத்தங்கரையில் காற்றோட்டமான ஒரு மண்டபத்தில் போய் உட்கார்ந்து கொண்டார். வெளியே அவரை சுற்றி எவ்வளவு அமைதியும் அழகும் இருந்ததோ அவ்வளவு அவர் மனதில் நிம்மதியே இல்லை. பலதரப்பட்ட எண்ணங்களால் அலை கழிக்கப்பட்டு தவித்து கொண்டிருந்தார் அவர். சீதாராமனின் மனைவி மைதிலி இருந்தபோது அவர் எவ்வளவோ இன்பமாகத்தான் குடும்பம் நடத்தி வந்தார். ஆனால் விதியின் கோளாறினால் மைதிலிக்கு நோய் வந்து சேர்ந்தது. ஷய ரோகத்துடன் அவள் போராடி மல்லாடி பெருந்துரைக்கும் மதனப்பள்ளிக்கும் யாத்திரைகள் செய்து யமனுடன் 10 வருடங்கள் உயிருக்காக சண்டையிட்டு கடைசியில் சோர்ந்து உயிரை விட்டுவிட்டாள். அவள் அந்த மாதிரி படுக்கை கிடந்த ஒரு சமயத்தில்தான் கஸ்தூரியின் கணவர் இறந்து விட்டார். இவளுக்காக வந்த யமன்தான் அவரை கொண்டு போனதாக ஊர் சொல்லிற்று. சீதாராமனின் மனம் அந்த சமயங்களில் என்ன பாடுபட்டது! ஒரு புறம் 10 வயது சிறுமி பெண் கோமதி கண்ணை கசக்கி கொண்டு நின்றாள். மறுபுறம் அருமை தங்கை கடைக்குட்டி கஸ்தூரி பச்சிளம் வயதில் பூத்து குலுங்க வேண்டிய காலத்தில் கணவனை பறிகொடுத்து பரிதவித்து நின்றாள். ஒரு பக்கம் மனைவி உயிர் பிச்சை கேட்டு முனகி கொண்டிருந்தாள். வீடோ நாதியற்று களை இழந்து கிடந்தது. அவர் மனம் சோர்வுற்று கை பணம் இழந்து தவித்து கொண்டிருந்தார். எத்தனை நாட்கள் அவர் கோமதியை தன் தம்பியின் வீட்டிலோ அல்லது தங்கையின் வீட்டிலோ விட்டுவிட்டு மனைவியுடன் ஆஸ்பத்திரியில் தவம் கிடந்திருக்கிறார். குழந்தை கோமதி தந்தையின் ஆதரவும் தோழமையும் கூட இல்லாமல் ஏக்கமுற்று அழுதிருக்கிறாள். மீண்டும் மைதிலிக்கு சற்று குணம் அடையும். குடித்தனம் தொடங்குவார்கள். இப்படியே அவர்கள் வாழ்வு நிலையற்றதாக நடந்து கொண்டே வந்தது.
தனக்கென்று ஒரு வீடும் நல்ல உத்தியோகமும் வேண்டுமென்று அவர் உள்ளம் ஏங்கியது உண்டு. மைதிலியின் வாழ்க்கை முற்று பெற்ற போது கோமதிக்கு 12 வயது. உதவிக்காக வந்த அத்தை கஸ்தூரியிடம் கோமதிக்கு நல்ல பிடிப்பு ஏற்பட்டதை கண்ட சீதாராமன் கஸ்தூரியை தன்னிடம் நிறுத்தி கொண்டார். மைதிலியின் உடல்நிலையை ஒட்டி அடிக்கடி ரஜா வாங்கி கொண்டதன் பயனாக அவருக்கு பழைய உத்தியோகம் போய்விட்டது. அதனால் அவர் மிக பிரயாசைப்பட்டு பம்பாயில் வேறு ஒரு உத்தியோகம் சம்பாதித்து கொண்டார். அங்கேயே தன் மகளையும் தங்கையையும் அழைத்து சென்று விட்டார். இந்த 5 வருடங்களாக அவர் ஒருவாறு சுகத்தையும் நிம்மதியையும் அனுபவித்து கொண்டு வந்தார். மனைவி இல்லாத வீடானாலும் தன் வீடு என்று ஒன்றும் அன்புடன் அழைக்க 2 பெண்கள் இருந்தனர். மூவரும் ஒருவர் ஆதரவை ஒருவர் நாடி சந்தோஷமாகவே இருந்தனர். சீதாராமன் காலை மாற்றிக்கொண்டு உட்கார்ந்தார். கையை தரையில் ஊன்றிய போது காரை துண்டு ஒன்று கையில் குத்தியது. அதை எடுத்து குளத்தில் வீசி எறிந்தார். வெள்ளை வெளியர் என்ற அக்காரை துண்டு சிறு பட்சி போல் பறந்து சென்று அமைதியாக இருந்த குளத்தை கலக்கி வட்ட வட்டமான அலை சுருள்களை கிளப்பிவிட்டது. சீதாராமன் அதை கண்டு திடுக்கிட்டார். அமைதியாக நடந்து வந்த தன் வாழ்வை கலக்கிவிடும் சந்தர்ப்பம் வந்து விட்டதா என்று அவர் எண்ணினார். கோமதியின் தாயார் ஷயரோகத்தினால் இறந்தாள் என்ற காரணத்தினால் அவள் திருமணம் தடைபட்டு கொண்டே வந்தது. என்ன உலகம் இது! குழந்தைக்கு நோய் வர காரணமே இல்லை. அவள் 3 வயது நிரம்பி வளர்ந்த பிறகே மைதிலிக்கு உடம்புக்கு வந்தது. குழந்தையை மணக்க பயப்படுகிறார்கள். அதே சமயத்தில் என்னிடம் அச்சமின்றி பெண் கொடுக்க வருகிறார்களே என்று நினைத்து நினைத்து பெருமூச்செறிந்தார் அவர். அவர் கண்ணோட்டம் இங்கும் அங்கும் அலைந்தது. குளக்கரையில் நடுவயது தம்பதி உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் இருவரும் எதை பற்றியோ மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தனர். சீதாராமன் சிறிது நேரம் அவர்களையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு தன் செய்கைக்கு வெட்கையவராய் திருஷ்டியை திருப்பிக் கொண்டு தன் மனதை அலச ஆரம்பித்தார். சீதாராமனுக்கு மறு விவாகத்தை பற்றி நினைவு போகாமல் இல்லை. சில சமயம் அவர் வீட்டுக்கு வந்தபோது தன் மனதில் எழும் சந்தேகங்களையும் எண்ணங்களையும் கேட்டு பகிர்ந்து கொள்ள மனைவி இல்லையே என்று நினைத்ததுண்டு. தங்கையும் பெண்ணும் குழந்தைகள் என்றே அவருக்கு பட்டது. அவர்களிடம் சரிசமமாக பேச முடியவில்லை. அவர்கள் எவ்வளவு அன்போடு முன்கூட்டி கவனித்து தக்க சமயத்தில் அவருக்கு பணிவிடைகள் செய்தாலும் அவர்களிடத்தில் அவருக்கு ஒருவித சங்கோஜமும் அனுதாபமும் நிலவின. கஸ்தூரி பம்பாயில் ஒரு பள்ளியில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இயந்திரம் போல் வெளியே வேலை பார்ப்பதும் வீட்டில் காரியங்கள் செய்வதும் காண சீதாராமனின் மனம் துடிக்கும். அந்த விசனத்தை பகிர்ந்து கொள்ளவோ பெண்ணுக்கு தக்க வரன் கிடைக்கவில்லையே என்ற கவலையை தீர்த்து ஆறுதல் கூறவோ மனைவி இல்லையே என்று அவர் யோசித்ததுண்டு. இன்று அந்த மனைவி கிடைக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜானகியை அவர் பார்த்திருக்கிறார். அழகும் அடக்கமும் அவளிடம் கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தன. அவள் வயது 30, இவருடையது 38. அப்படி ஒன்றும் அதிக வித்தியாசம் இல்லை. சீதாராமா, இங்கேயா வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? சுமித்ரா கவலைப்பட்டு கொண்டு அவஸ்தைப்படுகிறாள் என்ற தன் தம்பியின் குரலை கேட்டு சீதாராமன் சிந்தனையின் நின்றும் விடுபட்டார். ஆமாமடா, இங்கே வந்தேன். வெகு நாட்கள் ஆயிற்றே. இப்படியே மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டே கண் அயர்ந்து விட்டேன் போல் இருக்கிறது என்று பதில் அளித்துவிட்டு அவர் இடத்தை விட்டு எழுந்தார். ராதாகிருஷ்ணன் தனக்குள் சிரித்து கொண்டார். ஆயின் ஒன்றும் மொழியவில்லை. எழுந்து வா, வீட்டுக்கு போவோம். சிறிது தூரம் இருவரும் மௌனமாக நடந்து சென்றனர். எதிரே சில பெண்கள் இடுப்பில் குடத்துடன் குளத்துக்கு பக்கமாக நடந்து வந்து கொண்டிருந்தனர். அண்ணன் தம்பி இருவரும் அச்சிறு கூட்டத்தை பார்த்தனர். ஜானகி அதில் இருந்தாள். அகஸ்மாத்தாக ஜானகியின் கண்களும் சீதாராமனின் கண்களும் சந்தித்தன. ஜானகியின் முகத்திலே ஒருவித சோகம் நிறைந்திருந்தது. அவள் பார்வை அவரை ஏதோ கெஞ்சுவது போல் இருந்தது. அடிபட்டவர் போல் சீதாராமன் தலை குனிந்தார். வேகமாக காலை எடுத்து வைத்தார். ராதாகிருஷ்ணன் ஊடுருவும் பார்வையுடன் தமையனை நோக்கினான். சீதாராமன் சட்டென்று பேச்சு கொடுத்தார். கோமுவுக்கு ஏதோ வரன் என்றாயே, அது யார்? உன் மன்னியின் உடம்பை பற்றி அவர்களுக்கு தெரியுமா? தெரிந்து இஷ்டப்பட்டால் செய்து கொள்ளட்டும். நாளைக்கு ஒரு பேச்சு வேண்டாம். என் குழந்தை கண்ணை கசக்க நான் பார்க்க மாட்டேன். இப்பொழுது இருப்பது போல் எப்பொழுதும் என்னுடன் அவளும் கஸ்தூரியும் இருந்துவிட்டு போகட்டும். நான் மட்டும் அவசரப்பட்டு ஒரு காரியம் செய்து விடுவேனா சீதாராமா? பையன் என் மைத்துனன் ராகவனுக்கு மைத்துனன். நல்ல குணமான பையன். அவனுக்கு நம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஒரு நாள் ராகவனுடன் நம் வீட்டுக்கு வந்தான். சுமித்ராவின் பெண் வனஜாவுக்கு கேட்கலாம் என்று சுமித்ராவின் அகமுடையான் சொன்னான்.
அப்பொழுது நம் வீட்டுக்கு வந்திருந்த அவன் கோமுவும் கஸ்தூரியும் சமீபத்தில் எடுத்துக்கொண்ட சிறு புகைப்படம் ஒன்றை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். பிறகு விசாரித்தான். நான் கோமு என் பெண்தான் என்று கூறினதும் அவன் சந்தோஷப்பட்டான் போலத்தான் தோன்றிற்று. அதன் பிறகு அவன் சுமித்ராவின் பெண்ணை பார்க்க கூட வர மறுத்துவிட்டான். 18 வயதுக்கு குறைந்த பெண்ணைத்தான் மணக்கப் போவதில்லை என்று கூறிவிட்டான். இதையெல்லாம் உனக்கு எழுத வேண்டும் என்று நினைத்தேன். அதற்குள் நீயே வருகிறேன் என்று எழுதினாய். வந்தால் சொல்லலாம் என்று இருந்துவிட்டேன். அதை விட்டுவிட்டு எனக்கு பெண் தேர்ந்தெடுத்தாய் முதலில். என்ன மூளையடா உனக்கு? நல்ல மூளைதான். நீ வந்திருப்பதோ 1 வாரம். அந்த 1 வாரத்துக்குள் சொல்லாவிட்டால் எப்போது சொல்லி தீர்ப்பதாம் என்று சாவதானமாக கூறி சிரித்தான் ராதாகிருஷ்ணன். அதன் பிறகு இருவரும் ஏதேதோ பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்து விட்டனர். சுமித்ரா வாசலில் காத்து கொண்டிருந்தாள். அண்ணா, தந்தி வந்தது. நேற்று வனஜாவை பார்த்துவிட்டு போன பையன் சரி என்று சொல்லிவிட்டானாம் என்று சொல்லி சந்தோஷத்துடன் கூறினாள் அவள். தமையன்மார் இருவரும் அவளுடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு இரவெல்லாம் கல்யாண ஏற்பாட்டை குறித்தே பேசிக் கொண்டிருந்தனர். என் கோமதிக்கும் இதேபோல் சௌகரியமாக நடக்க வேண்டுமே என்று நடுநடுவே எண்ணிக்கொண்டே இருந்தார் சீதாராமன். வனஜாவின் கல்யாணத்தை சீக்கிரமே நடத்தி கொள்ளவே அவர் கஸ்தூரியையும் கோமதியையும் அழைத்து வர பம்பாய் போய்விட்டார். அண்ணா, சுமித்ரா எப்படி இருக்கிறாள்? ராதாகிருஷ்ணா அண்ணா எப்படி இருக்கிறான் என்று கஸ்தூரி கேட்டதற்கும் பெண் கோமதி வனஜாவை பற்றி கேட்டதற்கும் அவர் ஒரே பதில்தான் சொன்னார். வனஜாவின் கல்யாணத்தில் பாருங்களேன் என்று விளையாட்டாகவே பதில் சொல்லி வந்தார். ஆனால் அது வெறும் வெளிவேஷம் என்று அவர் நன்கு அறிவார். அவர்களிடம் எப்படி பிரஸ்தாபிப்பது என்று யோசித்து கொண்டு பேசவே பயந்தார் என்ற உண்மை அவர் மனசுக்கு நன்கு தெரிந்ததுதான். கோமு, உன் சித்தப்பா உனக்காக ஒரு வரன் பார்த்திருக்கிறானாம் என்று அவர் ஆரம்பித்தார். அண்ணா, உன்னிடம் சொல்ல சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருந்தேன். இதுதான் தருணம். நான் கனகபுரி கன்யா மடத்தில் சேர்ந்து விட்டேன் அண்ணா என்றாள் கஸ்தூரி. என்னம்மா, அண்ணன்மார் இருவர் இருக்கிறோமே, நான் இங்கே இருக்கிறேனே, என்னை கேட்க வேண்டாமா என்று அவர் மிக்க மனத்தாங்கலுடன் கேட்டார். அப்படி அடியோடு தவறவில்லை அண்ணா. கோமுவின் விவாகத்தை பற்றி பிரஸ்தாபிக்கவும் தான் எனக்கு நிச்சயம் ஏற்பட்டது. கனகபுரி கன்னி மாடத்தை சேர்ந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னை மாற்றிவிட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில்தான் எனக்கு அங்கே சேர்ந்து விடலாம் என்று தோன்றியது. மனு போட்டிருக்கிறேன். என் மனம் சம்சாரத்தை நாடவில்லை அண்ணா. அங்கேயே இருந்து இலக்கிய சேவையில் ஈடுபட தீர்மானித்து விட்டேன். பெரியவளாகிவிட்டாய். உன்னால் தான் இந்த வீடு நடக்கிறது. நீதான் கோமுவுக்கு ஆதரவு என்று தெரிந்தும் இவ்வாறு தீர்மானித்து விட்டாய். நான் என்ன சொல்லட்டும்? அண்ணா, நீ பேசுவதை கேட்டால் பயங்கரமாக இருக்கிறதே. சுயகாரிய புலி என்று என் மீது சூடு போட்டது போல் இருக்கிறது உன் பேச்சு என்று கஸ்தூரி கூறும்போது அவள் குரலில் உண்மையிலேயே கலவரம் தொனித்தது. தகப்பனார் பேச்சையும் அத்தையின் பேச்சையும் கவனித்து கொண்டிருந்த கோமதி குறுக்கிட்டாள். அத்தை, அதற்காக நீ ஒன்றும் மறந்த வேண்டாம். நாம் இருவரும் சேர்ந்து ஆலோசித்து செய்த வேலைதானே இது. என்னப்பா, எனக்கு 18 வயதாகிறதே என்றால் குடும்பம் நடத்த முடியாதா? ஓரிடத்தில் போய் மணந்து கொண்டு அவர்கள் என்னை சந்தேக பார்வை பார்த்து கொண்டு என நானே கூட என் அம்மாவின் வியாதி எனக்கு வந்து விடுமோ என்று பயந்து கொண்டு என் கடமையை சரிவர செய்ய முடியாமல் தவிப்பதை விட கன்னி வாழ்க்கை மேற்கொள்ள தீர்மானித்து விட்டேன். எதற்கு அப்பா நமக்கும் பிறருக்கும் வீண் மனக்கலக்கம் என்று கேட்டாள் பெண். சீதாராமன் தன் 2 கைகளையும் கோத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். தன் தங்கையையும் பெண்ணையும் பார்த்தார். அப்பா, நான் தீர்மானமாக மணக்கப் போவதில்லை. இது சத். அம்மா, அவசரப்பட்டு சத்தியம் செய்யாதே. பாவம், பாவம், மகா பாவம் என்று கூறி துள்ளினார் சீதாராமன். சரியப்பா, நான் பிரதிஜை என்று செய்யவில்லை. ஆனால் உறுதியாக கூறுகிறேன். அதையே கடைபிடிக்க முயல்வேன். என் மனம் திருமணத்தை நாடவில்லை அப்பா. இது உண்மை என்றாள் கோமதி. சிந்தனை ரேகைகள் சீதாராமனின் நெற்றியை உழுதன. அவர் தலை குனிந்து யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு எழுந்து சென்று ஜானகியை மணப்பதற்கு இயலாது என்று அன்று தபாலில் எழுதி போட்டுவிட்டார். வனஜாவின் கல்யாணம் மிக விமர்சையாக நடந்தது. கோமதியும் கஸ்தூரியும் முகத்தில் மகிழ்ச்சியுடன் செயலில் சுறுசுறுப்பாக நடமாடுவதைக் கண்டு சீதாராமன் களித்தார். அவர் மனதில் தெளிவு தோன்றியது. தன் பெண்ணும் தங்கையுமாக சேர்ந்து செய்த தீர்மானமே உசிதமானது என்று அவருக்கு தோன்றியது. அவர் நிம்மதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். கோமதி அவர் முதுகை தட்டி எழுப்பவும் விழித்து கொண்டார். என்னப்பா, மருமகளுக்கு கல்யாணமாகிவிட்டால் கவலை தீர்ந்தது என்று தூங்கி விடுவதா என்று கேலி செய்தாள் அவள். இதற்காகவா என்னை தட்டி எழுப்பினாய்? பேஷ்,
பின்ன என்னப்பா, நீ கல்யாணம் பண்ணி கொள்ளப் போகிறாயா நான் தூங்காமல் இருப்பதற்கு என்று தட்டி கொடுத்தார் பிதா. அதைத்தானே சொல்ல வந்தேன். அன்று என்னை சத்தியம் செய்யாதே என்று சொன்னீர்களே அப்பா, அது எவ்வளவு நல்லதாயிற்று. என் பிரதிஜையை விட்டுவிட்டேன் அப்பா. அவள் குரலில் குதூகலம் தாண்டவமாடியது. இந்த திடீர் மாறுதலுக்கு என்ன காரணம்? ஜானகியை பார்த்தேன் என்று கோமதி பதில் அளித்த போது அவள் கண்கள் சந்தோஷத்துடன் பிரகாசித்தன. அவள் எதிர்பார்த்ததற்கு மாறாக சீதாராமன் தன் கண்களில் நீர் துளிக்க பெண்ணை அணைத்து கொண்டார். வேண்டாம் அம்மா, என் குழந்தையின் தியாகத்தின் மீது என் வாழ்வை தீர்மானிக்க நான் ஒருபோதும் இணங்க மாட்டேன். உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்று நடுங்கும் குரலில் அவர் கூறினார். கஸ்தூரி அங்கே வந்தாள். பாரத்தை அப்பா, என்னண்ணா உனக்கும் சிறு வயதுதானே என்று கேட்டாள் தங்கை. உன்னை விடவா அம்மா, என்னை சோதனை செய்கிறீர்களா? இல்லை இல்லை என்று இருவரும் ஒரே காலத்தில் கூறி அவரை சமாதானப்படுத்த முயன்றனர். ராதாகிருஷ்ணன் கோமதியை பார்த்தான். ஏ அசடு, என்னடி உளறுகிறாய்? அப்பா வருத்தப்படுகிறானே என்று கவலையோடு வினவினான். சித்தப்பா, நான் பேச தெரியாமல் பேசிவிட்டேன். அப்பா மனம் நொந்து விட்டார். என் சங்கோஜத்தை மறைக்க கெட்டிக்காரத்தனமாக பேசினதாக எண்ணி ஏதோ உளறிவிட்டேன் என்று உரைத்து அழுதுவிட்டாள் கோமதி. ராதாகிருஷ்ணன் தன் மகளை தேற்றினார். சீதாராமன் ஒன்றும் புரியாமல் விழித்தார். அவர் கோமதி அழுவதை காண மாட்டாமல் அவள் அருகில் வந்து தானும் சமாதானப்படுத்தலானார். எனக்கு மனம் நோகவும் இல்லை, ஆறவும் இல்லை. விஷயத்தை சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு அழுவாளோ அசடு? கோமதி தகப்பனாரின் தோளில் சாய்ந்து விம்மி விம்மி அழுதாளே தவிர அவளுக்கு பதில் ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. அடே ராதாகிருஷ்ணா, உன்னால் வந்தது தானடா இதெல்லாம் என்று கடிந்து கொண்டார் தமையன். அப்பொழுது அந்த அறையில் ஒரு வாலிபன் நுழைந்தான். அவனை கண்டதும் ராதாகிருஷ்ணன் சிரித்து கொண்டே அண்ணனுக்கு பதில் சொன்னான். என்னால் ஒன்றுமில்லை, தோ வருகிறானே நாராயணன், இவனால் வந்ததுதான் எல்லாம் என்றான். சீதாராமன் நாராயணனை நிமிர்ந்து பார்த்தார். அந்த ஆண் அழகனை கண்டு அவர் பிரமிப்பதற்குள் கோமதி அவர் காதருகே ஏதோ கூறிவிட்டு பிடித்தாள் ஓட்டம். சீதாராமன் தன் பெண்ணை நோக்கினார். அவள் வரித்தெடுத்த மணாளனை பார்த்தார். அவர் இதயம் பெருமிதத்துடன் விரிந்தது. வா அப்பா, உட்கார் என்று அவர் அவனை அழைத்தார். தானும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து அவனுடன் பேச்சு கொடுத்தார். அகஸ்மாத்தாக அவர் கண்கள் ஜன்னலின் வெளியே பார்த்தபோது ஜானகியின் உருவத்தை கண்டன. அவள் கண்கள் மீண்டும் அவரை நோக்கின. அவர் தன் இமைகளை தாழ்த்தி கொண்டு விட்டார். என்னண்ணா, வனஜா கல்யாண முகூர்த்தம் மேலும் மேலும் முகூர்த்தங்களை கொண்டு வருகிறார் போலிருக்கிறதே என்று சுமித்ரா கேட்டாள். முகூர்த்தங்களா? ஒன்றுதான். கோமதிக்கு நீ ஏற்பாடு செய்தபடியே ஆயிற்று. இன்னும் யாருக்கு கல்யாணம் என்று வெகுளியாக கேட்டார் சீதாராமன். அப்பா, எனக்கு ஜானகியை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. சித்தி ஒருத்தி இருந்தால் நான் நிம்மதியாக புக்ககம் போவேன் என்று கோமதி பெரிய மனுஷி போல் பதிலளித்தாள். அதை கேட்டு சுமித்ரா கலகலவென்று சிரித்தாள். பாரண்ணா காலத்தின் போக்கை. ஒரு தகப்பனார் தனக்கு மனைவியை தேடிக்கொண்டு பிறகு மகளுக்கு வரனை தேடி ஒப்படைப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். உன் பெண் தனக்கு கணவனை பொறுக்கிவிட்டு அப்பாவுக்கும் பெண் பார்த்து முடிக்கிறாள். இப்பொழுதுதான் எல்லாம் தலைகீழ் உலகமாயிற்றே என்று கூறி அவள் சிரித்து கொண்டே இருக்கும்போது ராதாகிருஷ்ணன் அங்கே வந்தான். என்ன சீதாராமா? சித்தப்பா, நான் சொல்லிவிட்டேன், அப்பா ஒத்துக்கொள்வார் என்றாள் கோமதி தீர்மானமாக. சீதாராமன் அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டார். எல்லோருமாக சேர்ந்து என்னை கேலி கூத்தடிக்கிறீர்கள். போங்களடா எல்லோரும். மாப்பிள்ளைக்கு துணிமணி வாங்க ஏற்பாடு செய்யுங்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மிகவும் அதட்டுவது போல அவர் பேசினாரே தவிர அவரால் தன்னுடைய பலவீனத்தை மறைக்க முடியவில்லை. அவர் கண்கள் ஜானகியின் உருவத்தை நாடி துழாவின. அதற்கேற்றாற்போல ஜானகி அப்பொழுது இடுப்பில் குடமும் தானுமாக வெளியே வந்து தெருவில் போகலானாள். அவர்கள் கண்கள் மீண்டும் சந்தித்தன. ஜானகியின் உள்ளம் தெளிந்ததின் அடையாளமாக அவள் முகம் பொலிவு பெற்றது. விந்தியா இதழில் 1953ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.